ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரத்ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் vlogs. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழைக்காய் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி 2 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேந்துச்சுன்னா போதும். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வாழைக்காவை இதில் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாழைக்காவும் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைக்கால்லாம் இதில் ஒவ்வொன்றா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம், ஆனாலுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.